குடிப்பழக்கத்தால் ஆண்களின் உயிரணுக்கள் குறைந்து ஆண்மை திறனே இல்லாமல் போய்விட்டதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார். அது என்ன பாரு, இந்த ஃபேமிலி பிளானிங், இந்த 20 திட்டத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடை இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் தான் கடைப்பிடிச்சது. காரணம் இந்த திராவிடங்க பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்திட்டாங்க. இப்ப சுத்தமா கட்டுப்படுத்த தம்பி மேன் சொல்ற மாதிரி டாஸ்மார்க்கை திறந்து விட்டு நம்ம சின்ன பிள்ளையா படிச்சுட்டு இருக்கும்போது 5-6 குழந்தை 6-7 குழந்தை பிறக்கும்போது பிறப்பினத்தை கட்டுப்படுத்த ஆசிரியர்களை பயன்படுத்தி 20 திட்டத்தின் மூலம் முக்கோணத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் எல்லா பள்ளிக்கூட சோர்லையும் இருக்கும். நீங்க பார்த்தா இருக்கும். வீடு வீடுக்கு வந்து நம்ம தந்தை தாய்கிட்டலாம் பேசி 2 குழந்தைகளுக்கு மேனான்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. இது அப்போ பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த. கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது பேருந்துல விளம்பரம் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர் அப்படின்னு விளம்பரம் வந்துருச்சு. இப்ப சரக்கு அடிச்சு கால் நூற்றாண்டா என்ன ஆயிடுச்சுன்னா 22 ஆண்டுகளுக்கு மேல இருக்குது இந்த டாஸ்மார்க். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சு ஒரு உயிரை உருவாக்குற திறனற்று போனதுனால தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்துருச்சு. 25 ஆண்டு தான் இருக்கு. கால் நூற்றாண்டுல முழுக்க முடிஞ்சிருச்சு. இப்ப இதை பத்தி எந்த கவலையும் இவர்களுக்கு கிடையாது. அதிகமாக பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த ஒரு மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு தான். முடிஞ்சு. ஐயா, நான் இறை நம்பிக்கை அற்றவன். ஐயா பெரியார் சொல்றாங்க. நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.